ஹாய்ங்க, இன்னைக்கு சத்து மாவு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்: கேழ்வரகு, கம்பு, கருப்புளுந்து, திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, வெள்ளை காராமணி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கடலை, சோளம், கோதுமை, வெள்ளை சோளம், முழு பச்சைப்பயிறு, முந்திரி, பாதாம், வால்நட், ஏலக்காய், ஆளி விதை, சோயா, பார்லி, ஜவ்வரிசி, பொட்டுக்கடலை, சுக்கு. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வாணலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த சத்து மாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் தருதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி, நல்ல செரிமானமாகும், ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லதுங்க. ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணும். இதில் சிறுதானியங்கள்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதால வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சத்து மாவு கஞ்சி நம்ம குடிக்கிறதால சுகர், பிபிலாம் கண்ட்ரோலாக இருக்குங்க. ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கருப்புளுந்து யூஸ் பண்ணுங்கள், முழு கருப்புளுந்தாக யூஸ் பண்ணுங்கள். போனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க. ரத்த சோகையெல்லாம் தடுக்கும், நல்ல செரிமானமாகும். முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. மாப்பிள்ளை சம்பா, ஆளி விதையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குங்க. கேழ்வரகு, கம்புலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குங்க. உடம்பு சூட்டெல்லாம் குறைக்குங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த பொருளெல்லாம் வாங்கி ஒரு பொருளாக தனித்தனியாக வறுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சத்து மாவு ரெடி. இந்த சத்து மாவை வச்சு எப்படி கூழ் செய்யறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.